சுருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு நேத்து திடீர்னு வந்துட்டு சுருதியோட கைய பிடிச்சுட்டு அழுகுறாங்க. "என்னாச்சு நேத்து? எதுக்காக என் கைய பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு சுருதி கேட்குறாங்க. உடனே உடனே இருந்துகிட்டு, "என்ன மன்னிச்சிடு சுருதி. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ரவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ரவி மேல ஆசைப்பட்டுருக்கவே கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் சோசியல் மீடியாலயும் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நீ பார்த்துருப்பன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து சொல்றாங்க. சுருதி வந்துட்டு, பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதும், "ரவி எங்க? ரவிகிட்டயே நான் மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு நேத்து கேட்குறாங்க. உடனே ரவியும் வர்றாங்க. "ரவி என்ன மன்னிச்சிடு ரவி. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அத நெனைக்கும்போது எனக்கே கேவலமா இருக்குது." நீத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா வந்து பேசுறாங்க. "டாடி நீங்க சொன்ன மாதிரி ரவிகிட்டயும், சுருதிகிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்களே ரவிகிட்ட பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீத்து சொன்னதும், "ரவி என் பொண்ணு பண்ணது பெரிய தப்பு. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள ரெஸ்டாரண்ட்ட பார்க்க அனுப்புனா, அவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு இருக்கிற பேர கெடுத்து வச்சிருக்கா. என் பொண்ணுனால உங்க குடும்பத்தில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீத்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அனுப்பி வச்சேன். ரவி, நீத்து உங்ககிட்டயும் உங்க ஒய்ஃப் கிட்டயும் மன்னிப்பு கேட்டாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா சார். நீத்து என்கிட்டயும் என் ஒய்ஃப் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. என் ஒய்ஃபும் அத ஏத்துக்கிட்டாங்க சார்." அப்படின்னு ரவி சொன்னதும், "ஓகே ரவி, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த நீத்து ப்ராப்ளத்தினால தான் நான் இத்தன நாளா நம்ம வீட்டுக்கே வராம இருந்தேன் ரவி. இனிமேலு உங்க வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிய கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.